ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இங்கே சொல்லுகிறார், நான் கட்டுவேன். அது ஒரு ப்ராமிஸ். அதை கொடுத்தவர் யார்? ஒரு மனிதன் அல்ல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அவர் மரித்து போன தெய்வம் அல்ல, இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற இரட்சகர் இயேசு. இன்றைக்கும் அவருடைய கல்லறை திறந்திருக்கிறது. அவர் சொல்லுவார், நான் உன்னை கட்டுவேன். அல்லேலூயா, ஆமென். பிரசங்கிக்கும் போது நீங்கள் அதை முழுவதும் நம்பணும். இதை உங்களுக்கென்று எடுக்கணும். ஆமென். நான் 8 சுரக்காயை பிரசங்கிக்கவில்லை, என்னை கட்டின இயேசுவை பிரசங்கிக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். என்னை கட்டுவதற்கு என்னோடு பிறந்தவர்கள், என் பெற்றோர்கள் முயற்சி செய்திருக்கலாம், சிந்தனை பண்ணியிருக்கலாம், அவர்கள் யோசித்திருக்கலாம். ஆனால் ஒருவராலும் என்னை கட்ட முடியல, கட்ட முடியாது. ஆனால் என்னை கட்டி இதுவரைக்கும் நிறுத்தி வைத்திருக்கிறவர் தேவன். ஆமென். கடந்த 18 ஆண்டுகள் முழு நேரமாய் பணி செய்கிறேன். ரட்சிப்புகளை 28 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் இந்த 18 ஆண்டுகளிலே என் தேவன் என்னை அழகாய் நடத்தினார். தேவன் என்னோடு இருக்கிறார் என்று ஏராளமான முறை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறார். நான் ஏன் இதை சொல்லுகிறேன்? என் பெருமையை பேசுவதற்கு சொல்லவில்லை. நான் ஒரு 8 சுரக்காயை பிரசங்கிக்கவில்லை. அவரை நோக்கி பார்த்தேன், அவரை தொட்டு பார்த்தேன். ஆமென். அவரை அறிந்து கொண்டேன். அவர் என் வாழ்க்கையில சில அனுபவங்களை கொடுத்தார். அந்த அனுபவங்கள் எல்லாம் மூளை சலவை செய்யப்பட்டு ஏதோ ஒரு ரோபோவை போல ஏதோ ஒரு சிஸ்டம் செய்யப்பட்ட ஒன்றை ஆமென் பேசிக்கொண்டிருக்கிற ஊழியக்காரன் அல்ல. நான் சொல்லுகிறேன், 18 ஆண்டுகள் இந்த இயேசுவோடு நடந்திருக்கிறேன். இயேசு என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இயேசு என்னை நடத்தியிருக்கிறார். இயேசு என்னை குறைவில்லாமல் என்னை காப்பாற்றியிருக்கிறார். நான் நெருக்கடிகளில் கடந்து போகும் பொழுதெல்லாம் என் நெருக்கத்திலிருந்து என்னை விசாலமாக்கி இருக்கிறார். என் நம்பிக்கை அவர், என்னுடைய பலன் அவர், என்னுடைய ஆசீர்வாதம் அவர், என்னுடைய எதிர்காலம் அவர். அதை அறிந்து கொண்டபடினால் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர் உங்களுடைய வாழ்க்கையை